பிரியமில்லாத, நமக்கும் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா? அநேக நாட்களாக குற்றச்சாட்டுகளோடும் குற்றச்சாட்டுகள் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாததோ, நமக்கு சந்தோஷம் இல்லாத இருக்கிற சூழ்நிலை ஒரு பக்கமோ, குற்றச்சாட்டுதலோடும் குற்றச்சாட்டுதல் மத்தியில வாழ்கிற சூழ்நிலை மறுபக்கமோ, இந்த இரண்டத்திற்கும் தீர்வு என்ன என்பதை இந்த காணொளி வாயிலாக நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம். இந்த நாளில ஒரு மிக முக்கியமான சத்தியத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். வசனத்தை பார்ப்போமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆம் தேவ ஜனமே, ஒரு சபையில ஒரு வாலிப பையன் தன் போதகரிடம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளையும் குறைகளையும் சொல்லி வருந்தி கொண்டிருந்தான். அந்த போதகரும் அந்த குடும்பத்தில எல்லாம் அடைத்து ஒவ்வொருத்தரோடு கூட நல்ல ஆலோசனை கொடுத்து பகிர்ந்து கொண்டு வந்தார். ஆனா அந்த குறைகள் மாறவும் இல்லை, குடும்பத்தின் மேல் குற்ற சுமத்தும்படி வந்த மகனுடைய குற்றச்சாட்டும் மாறவும் அல்ல. இப்படி இருக்கும் பொழுது அந்த போதகர் என்ன செய்தார்னா, அந்த வாலிபனை அழைப்பித்து, மகனே, தம்பி, உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையும் மாற மாட்டது, நீ கொடுக்கிற குற்றச்சாட்டும் மாற மாட்டது. சரி, இந்த குற்றங்கள் மாறுவதற்கு உன்னுடைய பங்கு என்ன என்று கேட்டபோது அந்த மகனுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலும் கூட சிலருடைய குற்றங்களை பார்க்கும்போது, குறைகளை பார்க்கும்போது அவர்களை குற்றம் சாட்டுவதற்கும் குத்தி காட்டுவதற்கும் கிடைத்த வாய்ப்புகளாக இன்னைக்கு அநேக ஜனங்க தன் உள்ளத்துல ஒரு விதமான சூழ்நிலைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ ஜனமே, ஆனா இந்த குற்றங்களை நீங்கணும், இந்த குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகணும் என்று சொல்லி எந்த விதமான பங்கும் செய்ய முடியாத ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இன்றைய நாட்களில காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அதனால அநேகருடைய வாயிலிருந்து குற்றங்களும் குறை சொல்லுதலும் அதிகமாகி விட்டது தவிர அந்த குற்றங்களை நீங்குவதற்கு எந்த விதமான பங்கும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பவுலே சொல்லுகிறாரு, ஒருவரை தாங்கி குறைகளை நீங்கும்படிக்கு நம் குற்றங்களை சரி செய்ய இந்த பவுலானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சபை ஐக்கியத்திலும் உறவுகள் மத்தியிலும் இந்த குற்றம் சாட்டுவது, குறை சொல்வது ஒரு சரியான நடைமுறை அல்ல என்று வேதமே சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அதனால் தேவ ஜனமே, குற்றம் செய்வதை விட, குற்றம் சாட்டுவதை விட அந்த குற்றத்தை அகற்ற, நீக்க விடுவதற்கு நாம் நிச்சயம் எப்போதும் பங்கு செய்வதற்கு நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. நமக்கு நிச்சயம் ஒரு அழைப்பு உண்டு. ஏன்னா அந்த அழைப்புக்குள்ளதான் தேவனுடைய வசனமே அடங்கி இருக்கிறது. தவறுகளை சரி செய்ய, குறைகளை சரி செய்ய, நம்முடைய குடும்பத்தில, சபைகளில, உறவுகள் மத்தியில கூட இந்த குறைவுகள் சரி செய்யப்பட்டு நல்ல நிறைவான சமாதானத்துக்குள்ளாய் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனால் தேவ ஜனமே, குறை கூறுவது முந்தாவிட்டாலும் அந்த குறைகளை எப்படியாவது சரி செய்ய என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல பாரம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் பிரியமானவர்களே, நாத்தான் என்ற தீர்க்கதரிசி தாவீது தவறு செய்த போது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அந்த தவறை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாத்தானை அனுப்பினார். அப்பொழுது நாத்தான் என்ன செய்யறாருன்னா, தாவீதினுடைய குறையை குற்றச்சாட்டாமல் அதை சுட்டி காட்டி அதை சரி செய்து தாவீதை மன திரும்புதலுக்கு நேராக நடத்தினார். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு நேராகவும், மனைவி கணவனுக்கு நேராகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு நேராகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேராகவும், விசுவாசி போதகருக்கு நேராகவும், போதகர் விசுவாசிக்கு நேராகவும் குற்றம் சாட்டுவதற்கு அல்ல, குறைகள் ஏற்பட்டாலும் சுட்டி காட்டி அந்த தவறை சரி செய்து மன திரும்புதலுக்கு நேராக நடத்தி தேவனுடைய நல்ல ஈவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆம் தேவ ஜனமே, குறைகள் சமாதானத்தை கெடுக்கிறது, குறைகள் சந்தோஷத்தை கெடுக்கிறது, குறைகள் நல்ல ஐக்கியத்தை உடைக்கிறது. அதனாலதான் தேவனே அந்த விஷயத்துல துக்கப்படுகிறார்.
இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நாட்களில எத்தனை பேர் குறைகளை நாம் சரி செய்ய வாஞ்சையாக இடம் கொடுத்து சரியாக கையாளி சமாதானத்தை ஏற்படுத்தி ஒருவரை தாங்கிக் கொண்டிருக்கிறோம். வேதமே சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஒருவரை தாங்கணும், குறைகளை நாம் நீக்கணும். இந்த குறைகளை நீக்கி நம் அன்பாக தேவனுடைய அன்புல இதை சரி செய்யும் பொழுது நான் சொல்லுகிற பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அவருடைய நாமம் தூஷிக்கப்படாமல் அவருடைய நாமம் மகிமையாக கருதப்படுகிறது, மகிமையாக உயர்த்தப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம் தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில நம்முடைய உள்ளத்துல ஒரு பாரம் ஏற்படற்று. நம் எங்கெங்கெல்லாம் குடும்பத்தில, சபையில, உறவினர் மத்தியில நாம் கடந்து வருகிற எல்லா காரியத்திலும் குறைகளை பார்க்கும்போது உடனடியாகவே அதை பற்றி குறை பேசாம அதை எப்படி கையாண்டு சரி செய்து தேவனுக்கு மகிமை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய இருதயம் வாஞ்சிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சந்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாருமாக ஒரு மனதோடு நம்முடைய உள்ளத்தை தாழ்த்துவோம். தேவன் நாம் மகிமைக்கென்று குறைகளை நீக்கி சரி செய்து அவருக்கே நம் மகிமை உண்டாக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவர், இந்த காலை வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குறைகளை அல்ல, சரி செய்து குறைகள் நிறைவாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவனுடைய சித்தம் அறியும்படிக்கு ஆண்டு உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்றே குறைவுகள் அனைத்தும் நிறைவாக மாறட்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஒவ்வொருடைய குறைகள் நீங்கி சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டளை இடுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.